கடகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். சிலது பார்த்தீங்கன்னா சில காரியம் ஜெயிக்கும், சில காரியம் தோக்கும். எல்லாமே பார்த்தாச்சு, இந்த 2.5 வருஷத்தில் நான் பார்க்காததா அப்படிங்கிற ஒரு மன தோணல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். சில பொருட்கள் 2வது வாங்குவீங்க, ஐயோ இது ஏற்கனவே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறது. இல்லைனா வந்த பொருள் சரியில்லாமல் இருக்கிறது, சரி அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணணுமா, அப்படியே விட்டுரு போனால் போட்டு போ அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு அது சலிப்புத்தன்மை நிறையா வந்துடுது. ஆசைப்பட்டு வாங்கின விஷயங்கள் திருப்பி அது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வெறுப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக வீட்டில் கரையான் பிடிக்கிறது, அதே மாதிரி அந்த கிராக் விழுகிறது, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. செலவு பண்ணதே திருப்பி செலவு பண்ணணும்னு சொல்லும்போது அப்பப்போ மன சங்கடங்கள் வந்து தீரும். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் கோவப்பட்டு பேசுகிறது, அதுக்கப்புறம் நீங்களே சாரி கேட்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எக்ஸசைஸ், டெய்லி ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வரவுகளை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கவலைப்படுவீங்க. கொரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவிங் லைனில் இருந்துருக்கிறவங்களுக்கு என்னடா இது நமக்கு ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு தோணல்கள் இருக்கும். கடகராசி என்பர்கள் விடிவு காலம் பிறக்காதாங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. கண்டிப்பாக பிறக்கும், கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லது நடக்கும், விரயமாகும், பின்னாடி லாபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு.